இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஒரு எஸ்எஸ்கேவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு. ஆனால் ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை வந்துட்டு பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா கௌதம் தான் என்னோட புள்ள அப்படின்ற ஒரே காரணத்தில் கௌதமை வந்துட்டு மன்னிச்சிட்டுலாம். ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிச்சாலே இந்த இலக்கியா அவளுக்கு வந்துட்டுனா சரியான பாடத்தை புகட்டும்னு அப்படி ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த ஒரு உண்மை தெரியாமல் வெளியா இந்த தக்ஷாஷினியும் அதே சமயம் கூட வந்துட்டு இந்த அஞ்சலியும் எப்படியாப்பட்ட காரியத்தையும் வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ இந்த இலக்கியாவை பழிக்கு பழி வாங்கணும்னு எல்லாரோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க. ஆனால் இப்படி வந்துட்டு ஒரு சமயத்தில் போயிட்டு இருக்கிற தருணத்தில் இப்போ தான் எல்லாம் வந்துட்டு உண்மைகள் வெளியே வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ரேவதி இருந்துக்கிட்டு அவசரப்பட்டு நம்ம கௌதமுக்கு இந்த ஒரு உண்மையை வந்துட்டு தெரியப்படுத்திக்கூடாதுங்க. எஸ்எஸ்கே தான் உன்னுடைய அப்பா, அவங்க மட்டும் இல்லைன்னா அவன் நீ கண்டிப்பாக இல்லை, அவங்க தப்பு பண்ணதுக்கு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க கௌதம். ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களோட வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை நம்ம கௌதமோட தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு. இப்போ நம்ம ஜானகம்மா எந்த ஒரு உண்மையை வந்துட்டு மூடி மறைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு உண்மையை இந்த ரேவதியும் இலக்கியமாக மறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம கௌதம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு பதட்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ரேவதி தான் அவங்க அம்மா அப்படின்ற உண்மை தெரியாமல் வந்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா இந்த கார்த்திகை அஞ்சலி வந்துட்டு இந்த தக்ஷாசினி கூட சேர்ந்துக்கிட்டு தப்புக்கு மேலே தப்பு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திக் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடணும். இந்த அஞ்சலி வந்துட்டு இப்படி ஒரு காரியத்துலேருந்து வெளியே வரணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கே அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு கர்வத்தோடு நினச்சிட்டு இருக்காங்க. எதனாலனா இந்த இலக்கியாவை வந்துட்டு வீட்டு விட்டு விரட்டுறதுக்கு இலக்கியாவை நானும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அந்த இலக்கியா வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன், நான் நல்ல பேர் வாங்கலை அப்படின்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தாங்க இந்த அஞ்சலிக்கு இப்படி ஒரு கேடானோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.